ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஷைனி டிகே vlog. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து பண்ண கிராஃப்ட்லாம் தான் இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கோம். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், லாஸ்ட்டாக போட்டிருந்த வைப் வித் லிட்டில் சிஸ்டர் வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன ஷேர் பண்ணியிருக்கோன்னா, அக்ரலிக் பெயிண்டில் உள்ள எம்டி கிளாஸ் இருக்கும்ல, அந்த பாட்டில் வச்சு தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த காலி பாட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் ஃபுல்லாக டேப் பண்ணிக்கணும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணியாச்சு. மேலே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பர் ரவுண்ட் பண்ணிட்டு அது மேலே கம்மோ செலோ டேப்போ எல்லாம் போட்டு அது அதுலேருந்து வெளியில் வரக்கூடாது, அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஃபெவிகாலோட க்ளே யூஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கள்கிட்ட அந்த க்ளே இல்லாதனால எங்கள்கிட்ட இருந்த க்ளே வச்சு நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த க்ளே வச்சு இந்த மாதிரி டாய்லாம் பண்ணுறேன். என் தங்கச்சிக்கு இதே தான் வேலை. பட் ஆனால் எனக்கு இதெல்லாம் பண்ணி ஐடியாவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அது ட்ரை பண்ணேன். அதோடய ஃபீலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. தென் அவள் தான் இந்த மாதிரி க்ளே வச்சு மேலே இந்த மாதிரி பிளேட் வச்சு டேப் பண்ணால் அவனுக்கு ஈவனாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெட் போர்ஷனுக்கு எங்களுக்கு எல்லாம் தேவையோ அதெல்லாம் வச்சாச்சு. தென் தேவையில்லாத பாட்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். நாங்கள் பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கே இதுதான். ஹெட்டு நாங்கள் கரெக்டாக கொண்டே வரல. இன்னும் அது ஷார்ப்பாக இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கணும். பட் நாங்கள் குட்டியாக பண்ணிட்டோம். சேம் அதோடய பாடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் நான் அவள்கிட்ட கொடுத்துட்டேன். அவள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஷார்ப்லாம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தா. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி கையை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக வந்துடுது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஐஸு நோஸ் எல்லாம் செஞ்சோம். இன்னொன்று இதில் என்ன நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோன்னா ஐஸ் தான். மோஸ்ட்லி ஐஸ் ரவுண்ட் ஷேப்பில் தான் எல்லாத்துலேயும் இருக்குது. நாங்கள் எதுக்கு ரெக்டாங்கிளில் பண்ணோன்னு எங்களுக்கே தெரியல. தென் அதோட கை கால்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஐஸ்லாம் நாங்கள் சும்மாவே அப்படி தான் ஒட்டினோம். தென் கை காலுக்கு மட்டும் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபெவிகால் வச்சு பேஸ்ட் பண்ணோம். என்னோடய உடன்பிறப்பு இப்போயே இது எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் டோரிமான் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. நான் தான் அவளை எப்படியாவது நம்ம இந்த டோரிமான் மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படிலாம் சொல்லி மனசை தேற்றி வச்சுருந்தேன். தென் அடுத்து பெயிண்டிங்க்கு இந்த மாதிரி ப்ளூ டார்க் ப்ளூவையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ப்ளூ பெயிண்ட் அடிச்சாச்சு. தென் நடுவில் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பெயிண்ட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதோட ஐஸ்க்கு பிளாக்கு, தென் நோஸ்க்கு ரெட்டு, அதோட டை மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்கும் ரெட்லாம் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட்லாம் பண்ணி ஓரளவுக்கு பண்ணிட்டோம். இதில் நாங்கள் பண்ணது இந்த ஐஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சர்க்கிளில் தான் ஐஸ் இருக்கும். நாங்கள் எதுக்கு ரெக்டாங்கிள் மாதிரி சூஸ் பண்ணோன்னு தெரியவே இல்லை. பட் ஆனால் சூஸ் பண்ணியாச்சு. தென் நாங்கள் பண்ண டோரிமானோட அவுட்புட் இப்படி தான் வந்துச்சு. ஸோ இந்த டோரிமான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதுக்கு அவுட் ஆஃப் 5க்கு ரேட்டிங் கொடுங்க. எனி டோரிமான் லவர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த அக்ரலிக் பெயிண்ட் பாட்டிலில் மேலே கேப் இருக்கும்ல, அந்த கேப் வச்சு என்னோடய தங்கச்சியை இதை தனியாக பண்ணால் இது மென்ஷன் பண்ணணுன்னு வேறு சொன்னால். இது ஃப்ளேர் பேஸ்கெட் மாதிரி அவள் ஃபுல்லாக பண்ணியிருந்தா. பட் இதை நான் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கும் ரேட்டிங் கொடுங்க அவுட் ஆஃப் 5க்கு. தென் இதுவும் அவள் தான் பண்ணா. இது ஏதோ பேப்பர் வச்சு பண்ணேன்னு சொல்லிட்டு சொன்னாள். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மீ.